ஹலோ ஆல், இந்த ஃப்ளவர் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் காட்டன் யான் எடுத்திருக்கேன் அண்டு 3mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். செயின் 3 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போது ஒரு செயின் 1 போட்டுட்டு டோட்டலாக 4 செயின்ஸ் yarn ஓவர் இதுக்குள்ளே டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். 2 டபுள் க்ரோஷேட், 1 and 2, again chain 1, 2 double crochet, 1 and 2, again chain 1, 2 double crochet. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 8 செட்ஸ் போடணும். நான் இப்போது 3 செட்ஸ் போட்டிருக்கேன். 1 2 3 செட்ஸ் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 4 செட்ஸ் போட்டுட்டு கடைசியாக 8th செட் எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு 4 செட் போட்டுட்டு வாங்க மீட் பண்ணலாம். இப்போ நான் டோட்டலாக 7 செட்ஸ் போட்டுட்டேன். 1 2 3 4 5 6 7. இப்போது ஒரு செயின் ஒன்றும் போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் 3 போட்டிருப்போம். அந்த செயின் 3யோட 1 2 3 இந்த தேர்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. செயின் 1 போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். எல்லோ கலருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். எனி செயின் 1 ஸ்பேஸில் நம்ம வந்து இந்த எல்லோ கலரை டச் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் செயின் 3 போட்டுக்கோங்க. இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணிக்கணும். 1 2 3 இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். செகண்ட் வந்துட்டு திருப்பி சேம் செயின் 1 ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷேட். இப்போது செயின் 2 போட்டுக்கோங்க. எகெயின் சேம் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷேட், 1 and 2. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 டபுள் க்ரோஷே. இது வந்து ஒரு குரூப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க செயின் 1 ஸ்பேஸ்லேயும் எகெயின் இதே குரூப் தான் ஒர்க் பண்ண போகிறோம். 1 double crochet and second double crochet, chain 2, again same stitchல hook insert பண்ணிட்டு 2 double crochet work பண்ணியாச்சு. ஸோ இது வந்து செகண்ட் குரூப். இந்த மாதிரி தான் ரிமைனிங் இருக்க செயின் 1 ஸ்பேஸில் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருவோம். ஸோ இங்கே வந்ததும் மீட் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டோட்டலாக 8 குரூப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இந்த செயின் 3 போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஜாயினிங் ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் செகண்ட் ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸ்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது இந்த செயின் 2 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் சேம் கலர் யானில். நவ் செயின் 3 போட்டுக்கலாம். எகெயின் இந்த செயின் 3 வந்து ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. நவ் யான் ஓவர் பண்ணிவிட்டு
இந்த செயின் 2 ஸ்பேஸ்லேயே செயின் 2 ஸ்பேஸில் டோட்டலாக 7 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ செயின் 3 வந்து நம்ம டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இப்போ 2 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ இன்னி 5 டபுள் க்ரோஷே இந்த செயின் 2 ஸ்பேஸில் போடணும். ஸோ டோட்டலாக 7 டபுள் க்ரோஷே போடணும். One, 2, 3, 4, 5, 6 and 7 stitches. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த செயின் 2 ஸ்பேஸில் 7 டபுள் க்ரோஷேட் yarn ஓவர் டைரெக்டாக இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு போடலாம். 7 டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ 7 இதில் 7 டபுள் க்ரோஷே 7 டபுள் க்ரோஷே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இங்கே நான் மீட் பண்ணுறேன். இப்போது டோட்டலாக 8 செட் போட்டாச்சு. லாஸ்ட்டாக இங்கே வர்றப்போ செயின் 3ல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் எங்கே அட்டாச் பண்ண போகிறேன்னா இந்த செயின் 3ல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அங்கேயே தான் வந்துட்டு இந்த கலர் யானை அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இப்போது செயின் 1 அந்த சேம் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணலாம். அகெயின் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சில் ஓகே இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட். ஸோ நம்ம இந்த 7 டபுள் க்ரோஷேட் போட்டோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் 7. இப்போ டோட்டலாக இந்த லைனில் 7 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே போடுறதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல கீழே லைக் இந்த இதுக்கு ப்ரீவியஸ் ரவுண்டில் 2 செட்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங் சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்படி லாங்காக யான் எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். ஓகே, அண்ட் நவ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்லேருந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது, இது கொஞ்சம் தள்ளுனீங்கன்னா இந்த ஸ்டிச் தெரியும். இதில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷேட் அகெயின் இங்கே. ஸோ திருப்பியும் 7 சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபோர் 5 6 7 ஒர்க் பண்ணியாச்சு. இப்போது 1 மோர் லாங் சிங்கிள் க்ரோஷே. அது எங்கே ஒர்க் பண்ணணும்னா இந்த இடத்துல ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn ஓவர் பண்ணி வெளியே எடுக்கிறது நல்லா லாங்காக வெளியே எடுத்துட்டு எகெயின் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ மறுபடியும் இதை கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் தெரியும், இந்த டபுள் க்ரோஷேவோட லூப் தெரியும். இந்த இடத்துல எகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷேட். ஸோ இந்த மாதிரி தான் 7 சிங்கிள் க்ரோஷேட், ஒரு லாங் சிங்கிள் க்ரோஷேட் இந்த இடத்துல, எகெயின் 7 லாங் இப்படியே வந்துட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் இங்கே மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எகெயின் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் போட்டோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். செயின் 1 போட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம்.
சேம் எங்கே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அங்கேயே வந்துட்டு இந்த கலர் யான் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு செயின் 1 சேம் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட், செகண்ட் ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷேட், தேர்ட் ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷேட் அண்ட் ஃபோர்த் ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷேட். இப்போது ஃபிஃப்த்து ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோன்னா 1/2 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் சிக்ஸ்த்து ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷேட், செவன்த்து ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷேட். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கார்னர் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். கார்னர் ஸ்டிச்சுக்கு yarn over 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இந்த கார்னரில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். yarn over பண்ணி வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 லூப் க்ளோஸ் பண்ணுறோம் அண்ட் ஃபைனலாக அடுத்த 2 லூப்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். செயின் 3, again 2 டைம்ஸ் yarn over பண்ணிவிட்டு சேம் ஸ்டிச்சில் எங்கே நம்ம ஒர்க் பண்ணமோ லாஸ்ட்டாக அதே ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ நம்மளுக்கு ஒரு கார்னர் ஸ்டிச் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷேட், அடுத்த ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷேட், அடுத்த ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் and then 4 single crochet, 1 2 3 and 4 ஒர்க் பண்ணியாச்சு. now again வந்து இப்போ இங்கே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இந்த லாங் டபுள் க்ரோஷேயில் ஒர்க் பண்ணணும். இப்போ again 4 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 and 4. இப்போ நெக்ஸ்ட்டில் ஹாஃப் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரோஷே, வந்தாச்சு. இப்போ இந்த லாங் ஸ்டிச் மேலே ஒரு கார்னர் ஸ்டிச், ட்ரிபிள் க்ரோஷே, chain 3, again triple crochet, again 2 double crochet, one half double crochet, next 4 stitches la single crochet. In the long stitch la ஒரு half double crochet, again 4 single crochet, so next one half double crochet, 2 double crochet, இந்த லாங் ஸ்டிச்சில் ஒரு கார்னர் ஸ்டிச், ட்ரிபிள் crochet,
chain 3, again triple crochet. So same pattern repeat பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்போ 2 double crochet, 1 half double crochet, 4 single crochet, half double crochet, 4 single crochet, 1 half double crochet, 2 double crochet. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே லாஸ்ட்டில் half double crochetல முடியும். நான் இங்கே மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போது கடைசி ரவுண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த லைனோட முடிச்சுக்கலாம். பட் நான் இன்னும் ஒரு சிங்கிள் crochet ரவுண்ட் போட போகிறேன் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக. செயின் 1, திருப்பி சேம் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet. ஸோ இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. ஈச் ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் crochet போடணும். ஓகே, இந்த கார்னர் ஸ்டிச்சில் 2 single crochet, chain 2, again 2 single crochet. ஸோ இப்படி தான் ரிப்பீட் பண்ணணும். சிங்கிள் crochet இங்கே லாஸ்ட்டில் கார்னர், எவ்ரி கார்னர்லேயும் 2 single crochet, chain 2, 2 single crochet. ஸோ இது ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. நான் இங்கே மீட் பண்ணுறேன். சிங்கிள் crochet எல்லா ரவுண்ட்லேயும் கார்னரில் 2 single crochet, chain 2, 2 single crochet, again single crochet, corner stitch, single crochet, corner stitch, and இங்கே வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஃபைனல் ரவுண்ட் வந்தாச்சு. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பின்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஹைட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe my channel for more videos and follow my page for more videos.